அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025இல் வெற்றி பெறுவதற்கு எஜுகேஷன் சைக்காலஜி மிக முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான நுணுக்கங்கள், வழிமுறைகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நாம் தொடர்ந்து நடத்துகிறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு வரோம். இந்த பதிவிலையும் அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் 2018-19 கேட்கப்பட்ட ஒரு வினா. டேஷ் ஆனது பணி பற்றிய விதி அல்லது அறிவியலை குறிக்கிறது. மேலும் ஒரு குறிப்பான நடத்தையின் வகையினையும் சில உயர்வுகளை எதிர்நோக்கி மேற்கொள்ளும் திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடை குறிக்கிறது. இதுக்கான ஆப்ஷன் சைபர்நெடிக்ஸ், பி மதிப்பிறக்கம், சி சினர்ஜிசம், டி எர்கோனோமிக்ஸ். இந்த வினாவுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் எர்கோனோமிக்ஸ். இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது எர்கோனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பணி சூழலியல். பணி சூழலியல் என்பது வேலை மற்றும் மனிதர்கள் தங்கள் சுற்றுச்சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள், குறிப்பாக உடல் அல்லது மனமுயற்சியை உள்ளடக்கிய பணிகள் தொடர்பான ஆய்வு ஆகும். வேலை பணிகள், கருவிகள் மற்றும் பணியிடங்களின் வடிவமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் மனித ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த அமைப்பின் செயல்திறனையும் மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இதனால் மனித திறன்களுக்கு ஏற்றவாறு காயம் ஏற்படுவதை தடுக்கிறது மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதுதான் இதுக்கான முழு விளக்கம். இப்போ நம்ம அடுத்து மற்ற ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா சைபர்நெடிக்ஸு, மதிப்பிறக்கம், சினர்ஜிசம். இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஏ ஆப்ஷனை பார்த்துருவோம். ஏ சைபர்நெடிக்ஸ். சைபர்நெடிக்ஸ் என்பது விலங்குகள், இயந்திரங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள அமைப்புகள், கட்டுப்பாடு மற்றும் தொடர்பு பற்றிய ஆய்வு ஆகும். இது தகவல் பரிமாற்றம் அல்ல அமைப்புகளில் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் கவனம் செலுத்துகிறது. அதாவது உயிரியல் அல்லது இயந்திரவியல் என்பது இதனுடைய பொருளாகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம். மதிப்பிறக்கம். பி ஆப்ஷன். மதிப்பிறக்கம் என்பது ஏதாவது ஒன்றின் மதிப்பு அல்லது முக்கியத்துவத்தை குறைத்தல் அல்லது குறைத்து மதிப்பிடுவதை குறிக்கிறது. பொருளாதாரத்தில் இது மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் நாணயத்தின் மதிப்பை குறைப்பதை குறிக்கிறது. அடுத்தது ஜினர்சிசம். ஜினர்சிசம் என்பது தனிமங்களின் அவற்றின் தனிப்பட்ட விளைவுகளின் கூட்டுத்தொகையை விட அதிகமான ஒருங்கிணைந்த விளைவை விளைவிப்பதை குறிக்கிறது. இதுபோல் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்ட வினாக்களுடைய விடைகளையும் அதுக்கான விளக்கத்தையும் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்தோன்னாக்கா கண்டிப்பாக வருட டிஆர்பியில் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியில் கணிசமான மதிப்பெண் பெறுவதற்கு மிகவும் இந்த மெத்தட் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.